வியூவர்ஸ், நம்ம சிங்சனோட பக்கத்து வீட்டு ஆண்டி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட ஹஸ்பண்டை பத்தி யாருக்குமே எதுவும் தெரிஞ்சிருக்காது. அவரை ஒரே ஒரு எபிசோட்ல தான் காட்டியிருக்காங்க. அதுலயும் ஒரு மிஸ்டீரியஸான கோஸ்ட் மாதிரியான கேரக்டரா தான் காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு கோஸ்டா இல்ல மிஸ்டீரியஸான கேரக்டர் இருந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிங்சனை பிடிக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த எபிசோட்ல என்ன கான்செப்ட்னா, நம்ம எப்படி சிங்சன் ஆண்டியோட ஹஸ்பண்டை பார்க்கலையோ அதே மாதிரி சிங்சன் ஃபேமிலியிலும் யாருமே பார்த்தே கிடையாது. அவங்களை எப்படியாவது பார்த்தே ஆகணும்ட்டு நம்ம சிங்சன் ஃபேமிலி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் அவரை பார்த்தே ஆகணும்ட்டு பிளான் பண்ணி மறுபடியும் ஆன்டி வீட்டுக்கு போவாங்க. ஆனா இவங்களால பார்க்கவே முடியாது. சிங்சன் ஃபேமிலியும் இதெல்லாம் எதிர்பாராம தான் நடக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அங்கிள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால நம்ம சிங்சன் ஃபேமிலியும் அவர் ஒரு கோஸ்ட் நினைச்சிட்டு கடைசி ஒரு பிளான் போட்டு இந்த வட்டியா பாத்துருவோன்ட்டு போவாங்க. ஆனா இந்த வட்டி அவங்களால பார்க்க முடியாது. நம்ம சிங்சன் ஃபேமிலியும் அவரை பார்க்க முடியலன்ட்டு ரொம்ப சேடா அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டியோட ஹஸ்பண்ட் வந்து மாடியில இருந்து இவங்களே பார்ப்பாங்க. அப்போ அவர் ஒரு கோஸ்ட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவரோட ஃபேஸ் எதுவுமே காட்டாம வெறும் ஷேடோவை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட ரொம்பவே மிஸ்டீரியஸா தான் முடிச்சிருக்காங்க. அந்த அங்கிளை கடைசி வரை காட்டாம ஒரு கோஸ்ட் அப்பியரன்ஸ்ல காட்டி முடிச்சிட்டாங்க. நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்ச அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.